இப்போ பிள்ளையார்கள் கூட 3 தடவை சொல்ற வழக்கம் கிடையாது. ஆனால் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம்னு 3 தடவை சொல்லுகிற ஒரே கடவுள் சுப்பிரமணியன். அவனுக்கு மேலான பிரம்மண்யம் கிடையாது, அவனுக்கு மேலான வேத படிச்சவை யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய மாநாடும் நம்முடைய இந்து எழுச்சி மாநாடும் நிச்சயமாக நம்முடைய அன்பர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த மாநாட்டை கூடிய விரைவில் இலங்கை நாடு முழுக்க இந்திய நாட்டினுடைய அன்பர்கள் அனுசரணையோடு நிச்சயமாக நம்முடைய சிவாச்சாரியருடைய தலைமையிலே அன்பர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து கூடிய விரைவில் அதற்கான திட்டத்தை துவக்க விழாவாக நான் சஷ்டி அன்னைக்கு இங்கே இடத்துல அறிவிக்கிறேன். இது நிச்சயமா நடக்கும். இல்லை அது நிறைய கோடி கோடியா பணம் வேணுமே, என்ன பண்றது? பணம்லாம் அப்புறம், முதல்ல மனசு சரியா இருக்கணும். முருகனுடைய அனுகிரகம் இருந்தா முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. முருகனுடைய அனுசரணை இருந்தால், முருகனுடைய அனுகிரகம் இருந்தால் எது நடந்தாலும் நடந்தே தீரும். அவர் தான் சொல்ல வைக்கிறார். அப்பா, அவர் கணேசனார் மூலமாக நீ போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல வைத்திருக்கிறார். சித்தர்கள் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு, நம்முடைய இந்து பரிபாலன சங்கத்தினுடைய அன்பர்கள் சார்பாக ஒரு சமய இந்து சமய மாநாடு, இதை 3ம் நாம் அனைவரும் சேர்ந்து நடத்த வேண்டும். இலங்கையில் இருக்கிற அனைத்து அன்பர்களும் ஒன்றிணைய வேண்டும். குறிப்பாக இந்த இலங்கை அரசாங்கத்தில் இருந்தும் நாம் அழைக்க வேண்டும். இந்திய அரசாங்கமும் ஒன்று சேரணும். எல்லாரையும் ஒன்றிணைத்து சாதி சமய மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் நம்முடைய இந்து தர்மத்தை பாதுகாப்பதற்காக எல்லோரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று சொல்லி அதற்கான நல்ல வேலையை நம்முடைய பிரணவம் அறக்கட்டளையும் நம்முடைய தேவஸ்தான நிர்வாகமும் நம்முடைய இந்து பரிபாலன சங்கமும் நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவை நல்குவார்கள். 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கணும். புரிஞ்சுதோ புரியலையோ கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன். 2023 வந்தவங்களுக்கு தெரியும், யூடியூப்லேயே பார்க்குறவங்களுக்கு தெரியும். சுவாமிகள் சொன்னார், நான் உலகம் சுற்றும் வாலிபன் சொல்கிறார். முருகப்பெருமான் தான் மயில் மீறி ஏறி அமர்ந்தார். இன்னைக்கு வேற வழி இல்லை. நம்ம இங்கேயே உட்கார்ந்து நான் சமயத்தை காப்பாற்றுவேன், கோயிலை காப்பாற்றுவேன், இந்து தர்மத்தை காப்பாற்றுவேன்னு சொன்னா காப்பாற்ற முடியாது. உலகம் முழுக்க சென்று, இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய மாளிகையிலையும் தங்கியாச்சு, சாதாரண பஸ் ஸ்டாண்ட்லையும் தங்கியாச்சு, 5 ஸ்டார் ஹோட்டலையும் தூங்கியாச்சு, சாதாரண தெரு திண்ணையிலையும் படுத்தாச்சு. இதுதான் ஒரு யோகியுடைய மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு மேடை போட்டு நல்ல அருமையான ஒளிபெருக்கிலாம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு அவார்டு கொடுக்குற மேடையும் பார்த்தாச்சு. சாதாரண மைக்கே இல்லாமல் தெருவா போய் கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலைமையும் சரியா போச்சு. நான் தமிழ்நாட்டில் கிராமமாக கிட்டத்தட்ட 8000 சிவாலயத்தை காப்பாற்றிய பெருமை எங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு கோயிலையும் போய் கோயிலை காப்பாற்றி அந்த மக்களை ஒருங்கிணைச்சு வேற மதத்துக்கு போகாமல் சிவன் கோயிலை போய் விளக்கத்துக்கு, ஐயோ நாங்கள் சிவனை கும்பிடக்கூடாது, சிவனை கும்பிட்டா சோதனை பண்ணி விடுவார், குடும்பத்தையே ஆட்டிடுவார், நடராஜரா வீட்டில் போட்டோ வச்சோம்னா வீடே ஆடி போயிடும். இன்னைக்கு அந்த 3 பெண்களும் ரொம்ப அருமையாக ஆடினார்கள் அந்த பரதநாட்டியம். ஆடும் சிதம்பரமோ ஆடும் அம்பலவாணன் அன்பர் மகிழவே நாடும் சிதம்பரம் நமசிவாய என்று சொன்னார் கோபாலகிருஷ்ண பாரதியார். நடராஜர் ஆடுன நம்ம ஆட முடியாது, இப்படி சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, நான் பேச முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, அவர் ஆடிக்கொண்டே இருக்கணும். பஞ்சகிருத்திய பிரபுன்னு பேரு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற 5 தொழிலையும் செய்கிற ஒரே கடவுள் நடராஜர். அந்த சுவாமியுடைய அனுகிரகம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை இயங்குமா? இயங்காத. அதனால அருமையான அந்த 3 பெண்டிர்களும் மிக அருமையான ஒரு நாட்டியத்தை கண்ணுக்கும் செவிக்கும் மனதுக்கும் குளிர்ச்சியாக அதை துவங்கினார்கள். அவர்களோடு பஞ்சாமிர்தம் மாதிரி தெரியும், பஞ்சாமிர்தம், பழனி பஞ்சாமிர்தம் வெறும் பழம் மட்டும் சுவைக்காது, கூட அப்படியே சர்க்கரை போடணும், கொஞ்சம் கல்கண்டு போடணும், பேரிச்சம்பழம் போடணும், அப்படியே நிறைய ஏலக்காயெல்லாம் போட்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணோம்னா பஞ்ச அமிர்தமாக வரும். அந்த மாதிரி எங்களுடைய சிவாச்சாரியார், நம்முடைய ஆகம பிரவீணா அவர்கள்
ரொம்ப அழகா ஆன்மீகன் நான் என்ன, நாங்கள்லாம் அதில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே தினந்தோறும் கழிச்சு கொண்டே இருந்தால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படி எவ்வளவோ விஷயங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் இன்னைக்கு சஷ்டி திருவிழா எங்களுடைய மடத்தில் நான் எதுக்கு சொல்ல வர்றேன், கைலாய பரம்பரை அப்படின்னு போட்டுக்கொள்ளக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள் ஆதீனம் மட்டும்தான், வேற யாரும் போட்டுக்க முடியாது. திருக்கைலாய பரம்பரை, அதுதான் நம்முடைய அன்பர் அறிவிப்பாளர் மீண்டும் மீண்டும் சொன்னார். சரி, இரண்டாவது பரம்பரை, முருகனுக்கு ஒரு பரம்பரை கிடையாது, அந்த பரம்பரையும் எங்கள் பரம்பரை தான். கந்த பரம்பரை, முருகனே வந்து தோற்றுவித்தார். இன்னமும் எங்க மடத்துல முருகனுடைய பாதம் இருக்கிறது. முருகன் கொடுத்த அந்த அற்புதமான கோமேதக லிங்கமும் அவனுடைய பாதரட்சை என்கிற அவன் போட்டிருந்த மர பாதுகையும் இன்னமும் நம்முடைய மடத்துல பத்திரமாக வைத்திருக்கிறோம் தங்கப்பட்டியில. இதெல்லாம் காலங்காலமாக இன்னமும் திருப்பெருந்துறையில ஆவுடையார் கோயில்ல சிவபெருமானே கைப்பட எழுதிய திருவாசகத்தை பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். சுவாமி கையெழுத்து போட்டிருக்கிறார், சிவனே கையெழுத்து போட்டிருக்கிறார், சுவாமியே எழுதுறார் தேவாரத்தை திருவாசகத்தை. அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் அப்படின்னு எழுதுறார். அந்த ஓலைச்சுவடி கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க ஆவுடையார் கோவில். இதெல்லாம் நம்முடைய சைவ சமயம் இந்து தர்மம் செய்த மிகப்பெரிய புண்ணியம். இந்த செய்தியை சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் நாடு கடந்து வந்து இந்த அருமையான ஒரு சபையிலே இசை வடிவில் தேவாரத்தை கொண்டு போகணும். நான் இசை படித்தவன், சங்கீதம் படித்தவன், தமிழ் படித்தவன். திருவையாறு இசைக்கே பேர் போன ஊர், தியாக பிரம்மம் வாழ்ந்த ஊர். தியாகராஜ சுவாமிகள் சங்கீதம் படித்த ஊர் எங்க ஊர் திருவையாறு. ஐயாரதனில் சைவனாகின்னு சொல்லுவார். அந்த சுவாமிக்கு பூஜை பண்றது ஒரு சிவாச்சாரியர் இல்லையா. அந்த சுவாமிக்கு ஒரு காலத்துல உடனே யார் பூஜை பண்றதுன்னு பயந்து நின்னாங்களாம். சுவாமிக்கே நைவேத்தியம் பண்றதுக்கு தீபாரணை காட்டுறதுக்கு யாருமே ஆள் இல்லை. அப்ப சுவாமி பார்த்தார், தன்னைத்தானே பூஜை பண்ணிக்கிட்டாராம். தானே ஒரு சிவாச்சாரியாராக மாறி அவரே வந்து மணி அடிச்சார். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மனோ அதிபதி பிரம்மோ சிவோமே அஸ்து சதா சிவோ நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய அப்படின்னு சுவாமியே சிவனே ஆதி சைவம் என்கிற அந்த சைவ பெருமக்களாக வந்து தன்னைத்தானே பூஜை பண்ணி கொண்ட தலம் திருவையார். அங்கதான் மாதர்பிறை கன்னியானைன்னு நாவுக்கரசர் கைலாயம் போய் திரும்பி வந்து பாடிய ஒரு ஸ்தலம். மாதர்பிறை கன்னியானை மகளோடும் பாடி
நீங்களும் சொல்லணும். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். யாரும் காலையில சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ரொம்ப சோகமா இருக்கீங்க. அதனாலதான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் தராங்க. தேவாரமான எங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஆனா சும்மா இருக்கிற உங்களுக்கு தராங்க. சத்தமா சொல்ல வேண்டாமா? நான் தமிழ்ல தானே சொல்றேன், தெலுங்குலையா பாடுறேன். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். முதல்ல இந்தியாவிலிருந்து நல்ல தமிழ் வாத்தியார் அனுப்பணும். தமிழ் படிக்கிறீங்க, தமிழன்னு சொல்றீங்க, தமிழ் நான் கண்ணா மலையாளத்தில் பாடுறேன். எந்த மகானு பாபுலு அந்திரிகி வந்தனமுடு அப்படியே பாடுறேன். கண்டேன் அவர் திருப்பாதம் சொல்லுங்க. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதை பாட்டா பாடுவோமா? கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். குழந்தைங்க பாடுறாங்க, தாய்மார்கள்லாம் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. வீட்டுல போனா இது வரைக்கும் வாய் வரும். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். 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 தேவாரம் சொல்லணும் வாயை திறந்து. அப்புறம் எப்படி கஷ்டம் போகும்? இன்னும் நாங்க அப்படியே கஷ்டத்திலேயே வாழ்றோம், தோட்டத்திலேயே வேலை செய்யறோம். ஜாதகத்துல பெரிய தோஷம், செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம், சனி பகவானுடைய பீடை பார்வை, 7.5 சனி. பரிகாரம் பண்ண என்ன பண்றது? காசு இல்ல. ஆனா திருமுறைகளை பாடினால் எல்லாமே கிடைக்கும். இதை யாரும் சொல்றதுக்கு ஒரு திராணி இல்லை. கோயில்ல போனா எல்லாரும் திருமுறை திருப்புகழ் சொல்லணும். இன்னைக்கு சஷ்டி. நான் சொன்னேன், சஷ்டியில இருந்தா அகப்பையில வருமா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றார். முருகனை வழிபட்டா சந்தானம் பெருகும். சஷ்டியை நோக்க சரவண பவனா இஷ்டது புதவும் செங்கதிலேயோ பாதகன்றி பன்மடி சதங்கை வேதம் பாட திங்கினியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனனா ஈகலாலனை காக்க வந்து வந்து கருத இந்திரன் முதலாய் திசை போன்ற அந்திக வடிவேல் வருக வருக மாயன் மருக வருக வருக மேய புறமகள் ஆறு முகம் படைத்த ஐயா வருக சீரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரண பவனா இந்த சக்தியை யார், கவசத்தை யார் பாடுகிறார்களோ அவன் முன்னால் வேலும் மயிலும் வந்து நிற்குமா. முருகனை பார்க்கணும்னா ஒரே வழி, முருகா அப்படின்னு சொன்னா போதும் வந்து நிற்பார்.
மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்து முகம் ஒன்று குன்றுருவ பேர்பாங்கி இந்த முகம் ஒன்று மாத்துபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று இல்லியை மனம் புணர தந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த சஷ்டி கவசத்தை கந்தர் அனுபூதின்னு ஒண்ணு உண்டு. அனுபூதினா செல்வம், அதான் விபூதினே பேரு. நம்ம என்ன பண்றோம், விபூதியை வாங்கி தூண்ல போடுறோம், கிண்ணத்துல போடுறோம், சிவாச்சாரியார் முகத்திலேயே புஷ்பு ஊதி மிச்ச விபூதியை. சக்கர பொங்கல் கொடுத்தா 2 கையிலையும் வாங்கி கொடுங்க சாமின்னு. கோயில்ல போனா முதல்ல விபூதியை வாங்கி நெற்றி நிறைய பூசணும். சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து பச்சை மயில் மீதில் வரும் பாலன் சிவ பாலசுப்ரமணியன் என்னும் நாதம் அப்படின்னு காவடி சிந்து பாடு. உறையூர்ல, திருச்சி உறையூர்ல 1943 வருஷம் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் இருந்தார், இஸ்லாமிய அன்பர். அவர் பேரு காதர் பாட்ஷான்னு பேர். ஹார்மோனியம் வாசிப்பார். எங்கேயாவது டிராமா கூத்து நடந்ததுன்னா அங்க போய் முருகன் வேஷம் போட்டு முருகனை பத்தி பாடுவார். இடையிடையே சுதந்திரம் வாங்கிறதுக்காக, அப்பெல்லாம் ஆங்கிலேயர் ஆட்சி இந்தியாவில், இலங்கையில் இருந்தார். அங்கங்க இந்த இலங்கை நம்முடைய விடுதலை போராட்டத்தை தூண்டி விடுவார். யார்? இந்த முஸ்லீம் என்கிற காதர் பாட்ஷா. அவர் முருகன் பாட்டை பாடுவார். இவர் மேல ஒரு வழக்கு போயிட்டது. வெள்ளக்கார துறை தான் ஜட்ஜ்மெண்ட். காதர் பாட்ஷா நிற்கிறார் கையில் ஹார்மோனியத்தோட. அவர் திருப்பி வாசிக்கிறார். காதர் பாட்ஷா அவர்களே, உங்களுக்கு இன்னொரு 3 நாள்ல தூக்கு மேடை பரிசாக வழங்கப்படுகிறது. தூக்கு தண்டனை. இந்த ஆள் பயப்படவே இல்லை. சாகதான போறோம், முருகன் காப்பாற்றணும். இந்த எல்லா இடத்துலையுமே ஒரு சலுகை உண்டு. இந்த சினிமாவில் பார்ப்பீங்க, யாராவது தூக்குல போட்டாங்கன்னா கேட்பான் கடைசி ஆசை என்னன்னு. அதுல இருந்து யாரையும் கேட்கறது இல்லை. இந்த சம்பவத்துல இருந்து உடனே தூக்குல போட்டுருவாங்க இந்தியாவில். இந்த வெள்ளைக்காரன் கேட்டான், உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்டான். ஒன்னும் இல்ல, நான் சாக போறது உறுதி, அதனால கடைசியா ஒரு முருகன் பாட்டை மட்டும் பாடிட்டு போயிடுறேன் அப்படின்னா. ஓகே பாடு அப்படின்னு. உடனே ஹார்மோனியம் போட்டார். சுருளி மலை மேவும் வேளா, சுருளி மலை மேவும் வேளா, உன்னை தோத்தரிப்பே சுப்பிரமணிய வேளா, உன்னை தோத்தரிப்பே சுப்பிரமணிய வேளா. சுருளி மலை மேவும் வேளா, உன்னை தோத்தரிப்பே சுப்பிரமணிய வேளா, பசும் தோகை மயில் மீனினேறி தாகுடனே வந்த நொழும் ஐயா முருகையா, பசும் தோகை மயில் மீனினேறி தாகுடனே வந்த நொழும் ஐயா முருகையா. இந்த பாட்டை பாடினாராம். அப்படியே வெள்ளக்கார கண்ணு தண்ணி அப்படியே வந்து உனக்கு விடுதலைன்னு சொன்னானா. ஒரு முஸ்லீம தூக்கில இருந்து காத்தவன் யார் என்று சொன்னால் நம்முடைய கந்தன் முருகன். முத்தமிழால் வைதாரை வந்து வாழ வைப்பார். திட்டுனாலும் தமிழ்ல திட்டு முருகனேங்கிறார் அருணகிரி சுவாமி. முருகா கண்ணு இருக்கா, காது இருக்கா அப்படின்னு தமிழ்ல திட்டு.
மலையாளத்திலேயோ தெலுங்குலையோ சிங்களத்திலேயோ திட்டாது. அவனுக்கு தமிழ் தான் விருப்பம். அதனால தமிழ் கடவுள்னு பேரு. இந்த சக்தி கவசத்தை சொல்ல முடியாதவங்க கந்தர் அனுமதியை சொல்லலாம். ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியாடி சகோதரனே உல்லாசனிரா குடையோ கவித சல்லாபவினோ தனுனியலையோ எல்லா மறையன் கையிழந்தகலம் சொல்லாய் முருகா சுரமோவதியே வானோ புனல்வார் தன்னல் மாருதமோ ஞானோதயமோ நவீன தனுமோ ஞானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாபதி சண்முகனே படைபட்ட கை மாறுடு மக்களும் தட்டிபட்டழிய தனுமோ தனுமோ இடைபட்டெழுசூர் முறமும் கிரியும் தொலைபட்டுருவ தொழுவேலவனே முருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் கொடியாய் தருவாய் முயிராய் கதியாய் விதியாய் குருவாய் கருவாய் அருள்வாய் முகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் கொடியாய் கருவாய் முயிராய் கதியாய் விதியாய் குருவாய் கருவாய் அருள்வாய் முகனே முகனே. இத பாடியது ஒரு கிளி. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்கணும், சொல்றத கேட்கணும். ஒரு கிளி பாட முடியுமா? திருவண்ணாமலை கோபுரத்துல சம்பந்தாண்டான் என்கிற சூன்யக்காரன் அருணகிரி சுவாமியுடைய உடம்பை எரிச்சுட்டான். அவர் கூடு பாய்ச்சார். ஒரு பாரிஜாத மலருக்காக சொர்க்கலோகம் போயிட்டு வர்றதுக்காக போனார். அதுக்குள்ள என்ன பண்ணா, அருணகிரி சுவாமியுடைய உடம்பை எரிச்சுட்டான். இந்த சம்பந்தாண்டான்ங்கிறவர் அருணகிரி பெருமான் வந்து பார்த்தார். அவர் உடம்ப காணோம். கிளியில இருந்து அந்த உடம்புக்குள்ள போகணும். முருகா என்ன சோதனைனார். முருகர் பார்த்தார், இனிமேல் நீ கிளி வடிவாகவே என் கை மேல் வந்து அமர்ந்து விடு. அதனாலதான் பழனி ஆண்டவர் கையில தண்டத்துல கிளி இருக்கும். அதை எங்கேயும் பார்க்க முடியாது. மதுரை மீனாட்சி அம்மனுடைய கையில கிளி இருக்கும். அந்த கிளி வடிவில இந்த 51 பாட்டையும் எவன் பாடுகிறானோ, சமஸ்கிருதத்தில் 51 அக்ஷரம் இருக்குது. 51 அக்ஷரத்தை எவன் இந்த அனுபூதியை சொல்லுகிறானோ அவனுடைய கனவிலே முருகன் வந்து காட்சி வழங்குவான் என்று சொல்லுகிறது நம்முடைய கந்த புராணம். அத்துணை சிறப்பு வாய்ந்தது இன்றைய சஷ்டி நாள். இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்து அமர்ந்திருக்கிறதே பெரிய புண்ணியம். இன்னைக்கு இந்த எத்தனையோ நிகழ்ச்சி இருந்தாலும் இன்னைக்கு முருக தரிசனம் பண்ணி யார் இந்த திருமுறைகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக முந்தி நின்று முருகன் அருள் செய்வான். அருணகிரி சுவாமி முதல்ல ஒரு திருப்புகழை பாடுறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், சண்முக பிரியாவில். சுவாமிக்கு பேச்சு வரலையா முருகன், அதான் நம்முடைய அருணகிரி சுவாமி அப்படின்னாரு. முருகன் கேட்டார், என்ன அருணகிரி, எங்க அப்பாவுக்கு 4 பேர் பாடினாங்க, ஒருத்தர் 3 வயசுலயே பாடினார். தோடுடைய செவியன் விடைய பூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரார் முனை நாள் பணிந்தேன அருள் செய்த வீடுடைய விதமாபுரம் மேலிய பெருமா இவன்
பேரு, நவரசம்னு பேரு. இன்னமும் இந்தியாவில் யார் ரசம் ஒழுங்கா வைக்கிறானோ அவன் தான் செஃப், உண்மையான சமையல்காரன். ரசம் முதல்ல ஒழுங்கா வைக்கணும், இல்லாட்டா அவன் சமையல்காரனே கிடையாது. யாரா சமையல்காரன்னு கேட்பான் மடத்துல. ரசம் என்னடா அப்படி இருக்கு, இல்ல சாம்பார் பிரமாதமா இருக்கு, மற்ற கூட்டு கறிகள்லாம் அவியல் மசியல் உசிலி எல்லாம் பிரமாதமா. நிறைய பேருக்கு இந்திய சாப்பாடு பிடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. 2 பேர் இந்தியா வந்து சாப்பாடு இல்லைன்னு, சாப்பாடுக்கே பிறந்த நாடு இந்திய நாடு தமிழ்நாடு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சாப்பாடு உண்டு. இந்த திருநெல்வேலியெல்லாம் போயிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு 1000 வாய் வேணும். அப்படி இந்த ரசம் முதல்ல ஒழுங்கா செய்யணும். ராகத்திலேயே ரொம்ப உயர்ந்த ராகம்னா நவரசம்னு பேரு. நவரசம் அதுதான் மாதரை பிறை கன்னியானை, மந்திரமாவது நீர், இதெல்லாம் நவரஸ். எம்கேடி பாகவதர் இந்த ராகத்துல ஒரு பாட்டை பண்ணார். தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே.
கட்டிருச்சுன்னு சொன்னா டாக்டர்கிட்ட போற வழக்கம் கிடையாது. அந்த கிராமத்துல ஒரு சுவாமி இருப்பார், ஒரு பூசாரி இருப்பார். பார்த்தா ஒரு பெரிய மந்திரவாதி மாதிரி இருக்க மாட்டார், ஒரு கோவணம் கட்டி இருப்பார், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பார். அங்க இருந்து 4 பேர் சாமி வந்த காட்டுக்கு போனா மாடு மேய்ச்சா பாம்பு கடிச்சு பிடிச்சு. என்னடா பாம்பு கடிச்சது? கட்டு வரியனா நாகப்பாம்பா? என்ன கடிச்சு? சாமி நாகப்பாம்பு கடிச்சிருச்சு. அப்படியா? அங்க தெரியுது பாரு மரம், ஏப்ப மரம், அங்க போய் போடு வர்றேன் அப்படின்னு இவர் போய் கை காலெல்லாம் கழுவி விட்டு ஒரு பெரிய ருத்ராட்ச மாலையோ ஒரு பெரிய கயிறோ தாடியோ சடையோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஒண்ணுமே தெரியாதவன் தான் எல்லா வேஷமும் போடுவான். வாயும் கிளீம் கிரீம் சீம் அப்படின்பா. ஒன்னும் விஷயம் இருக்காது. போலீஸ் கண்டா ஐயா சாமி அப்படின்பா. உண்மையான சித்தர்கள் சித்தம் கலங்காமல் இருப்பாங்க. நீங்க திருவண்ணாமலைக்கு போனா தெரியும், இவ்வளவோ சித்தர்கள் பயப்படாம காற்று மழை பனி வெயில் பசி எதை பத்தியுமே கவலைப்படாம அந்த மலையை சுற்றி சுற்றி வருவார்கள். உண்மையான ஞானிகள் தன்னை மறந்து இருப்பாங்க. நான் பார்த்திருக்கிறேன். கணக்கம்பட்டி சாமின்னு ஒரு சாமி இருந்தார் பழனி பக்கத்துல. பார்த்தா பச்சை கலர் வேட்டி கட்டி கைகாலெல்லாம் ஒரே புண்ணா இருக்கும். ஒரு கைத்து கட்டல உட்கார்ந்து இருப்பார். யாரா வந்தா, டேய் எங்கடா வந்த? சாமி உங்களை பார்க்க வந்த. போய் அந்த கல்லை போய் அள்ளு போட அப்படின்பார். அவர் பெரிய கோடி சொன்னா இருப்பான். என்ன போய் கல்ல சொல்றாரு, அல்றா போடா. இவன் கல்ல அழுனானா அவன் வந்த கஷ்டம் நீக்கிடும். இவன் போய் கல்ல அள்ளுவார், பொறுக்குவார். ஒரு அம்மா வந்தது, எங்க வந்த? எனக்கு பிள்ளையே இல்லை சாமி, இந்த குப்பையை அள்ளு போ. குப்பையை அள்ளுனா புள்ள பிறக்கும். ஏன்? அவன் செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்கான பரிகாரம் இது. இது யாருன்னு தெரியல. நல்ல புண்ணியமான ஒரு ஆத்மா வரும், தர்மசீல புண்ணிய ஆத்மா நல்லவன் வருவான். எங்கடா வந்த? என்ன பார்க்க வந்தியா? உட்கார்றா கீழே. அப்படி உட்கார வச்சுருப்பார். ஒரு தொண்டு கொடுப்பார். 4 பரோட்டாவும் குருமாவும் வாங்கிட்டு வாடா அப்படின்பார். ஒருத்தனை போய் இவரே கையில எல்லாம் பிச்சு போட்டு சாப்பிட்றா. ஐயா நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்றான்னா இப்ப தெரிஞ்சுக்கலாம் யார் புண்ணியம் பண்ணவன் யார் பாவம் பண்ணவன்னு இந்த சுவாமி சொல்லிடுவார். கணக்கம்பட்டி சாமி, பழனி அழுக்கு மூட்டை சாமி. பின்னாடி ஒரு பெரிய அழுக்கு மூட்டை வச்சிருப்பார் கையில். நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது அங்க ஒரு சாமி இருக்கார், இன்னமும் இருக்காரு, மௌன சாமின்னு பேரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலையார் படத்தை வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்கவே மாட்டார். நீங்க அடியண்ணாமலை பக்கம் தெரியும், அங்க போய் பார்க்கணும். திருவண்ணாமலைக்கு ஒரு தடவையாவது போகணும். அப்படி கூட்டம் குமியுது. ஆந்திராக்காரன் நெரிக்கிறான். சாமியை பார்க்க முடியல. 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஆகும். கிரிவலம் சுத்துறதுக்கு இடம் இல்லை. அந்த சுவாமி திரும்பினார். நான் போய் நின்ன, அப்படியே பார்த்தார். மூட்டையை வீசினால் முதல்வனை அடையலாம் அப்பான்னு. உன்னுடைய தேவையில்லாத மூட்டைகளை சுமக்காத. மூட்டைய என் மனைவி, என் பிள்ளை, என் வீடு, என் பதவி, என் சுகம், இதை தூக்கி எறிந்தால் அண்ணாமலையார் உன்னை பாதுகாப்பாண்டார். நீ அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொன்னார் ரமண மகரிஷி. தொப்பியம்மான ஒரு அம்மா, அந்த அம்மா பின்னாடி போய் அலையிறாங்க. அவங்க சிவனேன்னு அமைதியா சுற்றி வர்றாங்க. சுவாமியை பார்த்து இவன் போய் என் புள்ள வேணும், கடன் போகணும், எழுத்து வீட்டுக்காரன் சாகணும், என் இடத்த காணியை பிடிச்சு விட்டா, ஒரே கண் திருஷ்டி, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அவனுக்கு 2 கண்ணு போகணும் சாமி, சூன்யம் வைக்கலாமா? நீ கோயில போய் காலபேரோட கும்புறான்னு சொன்னா காலபேரோட வந்து ஏவல் தெய்வம் மாத்தி விட்டான். இதெல்லாம் சொல்றது ஒரு தைரியம் வேணும். எல்லாம் இந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் போகணும். சித்தர் நெறி பரவணும். சித்தர்கள் எங்கேயுமே சொல்லல, ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் பாடி 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 வழியற்ற மாந்தர்கள் கோடி 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 எத்தனை கோடியே. கைலாயம் போனேன், காசிக்கு போனேன், கன்னியாகுமரி போனேன், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கோயிலாவதேதடா குலங்களாவதேதடா, கோயிலும் நும்முனே குலங்களும் நும்முனே.
கம்பியில நடப்பேன், தீயில படுப்பேன். இந்த மாயாஜாலம்லாம் பண்ணாத. உனக்கு என்ன சித்திக்குமோ அது சித்திக்கும். நீங்க காசிக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே வருவாங்க நம்ம பாபாக்கள், அகோரிகள். அப்படியே தட்டுவாங்க. தட்டினாங்கன்னா கையில இருந்து விபூதியா கொட்டும், ஒரே காசா வரும். நான் கேட்டேன், பாபா விபூதி தர்றீங்க, முருகன் டாலர் தர்றீங்க, எனக்கு 5 பவுன்ல சங்கிலி வேணும்னு ஓடியே போயிட்டாங்க. ஒரு டாலர் எடுக்கலாம், விபூதியை தர வைக்கலாம், 5 பவுன் சங்கிலியை எங்க தர முடியும்? ஜோஸ் ஆளுகாசிரியா வாங்க முடியும்? என்ன பண்றது? இந்த மாயாஜால வித்தையெல்லாம் சித்தர்கள்ட்ட கிடையாது. சித்தர்கள் முதல்ல பேசவே மாட்டாங்க. பக்கத்துல போனா திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையில பேசுவாங்க, சிவனையே வழிபடுவார்கள். அப்படி வாழ்ந்த எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்த பூமி. நான் பார்த்திருக்கிற ஒரு சுவாமி இருந்தார் எங்க ஊர்ல, தனக்கோடி சுவாமின்னு. நான் அவரோடவே இருந்தேன். அவர் குளிச்சு நான் பார்த்தது கிடையாது, அவர் சாப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. எனக்கு அப்பெல்லாம் அந்த சங்கீத ஞானம்லாம் கிடையாது, பேச்சாக்கெல்லாம் கிடையாது. அப்பா அவர் என்ன பண்ணுவார், கொட்டாக்குச்சியில சிரட்டையில டீயை ஊத்தி குடிப்பார், அப்படியே உறிஞ்சு குடிப்பார். பக்கத்துல போனா அப்படியே ஜவ்வாது திருநீர் வாசனை அடிக்கும். சாக்கடையை மலத்தை எடுத்து பூசுவார், கம்ம கம்மான்னு சந்தன வாசனை அடிக்கும். அந்த டீயை குடிச்சுட்டு மிச்ச டீயை குடிப்பார். இல்லாடா குடி, நம்ம பிரசாதம் அல்லவா அது, அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டா அவர் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு. இன்னைக்கு நாடு முழுக்க, உலகம் முழுக்க நம்முடைய பேச்சு அம்பலத்துல ஏறுதுன்னு சொன்னா அது முருகன் கொடுத்த வாக்கும் என் அப்பன் அண்ணாமலையார் போட்ட பிச்சை. உண்மையா சுவாமியை நம்பணும். பாவம் செய்யாதீரு மனமே, நாளை கோபம் செய்தேய மண் கொண்டோடி போவா. பாவம் செய்யாதீரு மனமே. இத பானவர் யார் தெரியுமா? கடுவெளி சித்தர்னு ஒரு சித்தர். கடுவெளி பாண்டிச்சேரி பக்கத்துல இரும்பை மகாலம்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல போய் செவரேன்னு ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துக்கினார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த வழியா தண்ணி குழந்துக்கிட்டு போற பெண்கள்லாம் போனாங்க, தண்ணி எடுக்கணும்னு போனாங்க குளத்தங்கரைக்கு. யாரோ இந்த சாமியார் இவ்வளவு அழகா இருக்கிறாரேன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. எல்லாரும் கல்யாணம் பண்ணவங்க, குழந்தை பிறந்துச்சு. என்ன பிரச்சனைனா பிறந்த குழந்தை இது மாதிரியே பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன இவர் பார்த்து ஆசைப்பட்டதுக்கு பிரச்சனையா? சந்தை யார் மேல வரும்? சித்தர் மேல வருமா வராதா? என்னையா விடிய விடிய ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு ராத்திரி ஆனா இந்த வேலை பண்றியா? வந்தா ராஜா, இந்த சித்தருடைய தலையை அறுத்து எறியுங்கள்னா அவர் செய்ய, அவர் பாட்டுக்கு சிவசிவான்னு உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு ஓம் நம சிவாயனா. இந்த பொம்பளை சும்மா இருக்கக்கூடாதா? வீட்டுல ஆம்பளையா இருக்கும்போது இந்த சாமியாரை பார்த்து இவ்வளவு அழகா இருக்காரு, பிரமாதமா. ரேணுகா தேவியே அந்த பிரச்சனை தான். யாரு? மாரியம்மன் கதையே அந்த கதை தான். அந்த அம்மா ஜமதக்னியினுடைய மனைவி, 4 பிள்ளைக்கு அம்மா, வயசு ஒரு 50 வயசு இருக்கும். தினமும் என்ன பண்ணணும்? ஆத்தங்கரைக்கு போய் மண்ணில் குடம் செஞ்சு அதுல தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டுக்காரர் சிவபூஜைக்கு தரணும். இதுதான் சட்டம். இந்த அம்மா போகும், ஓம் ஜமதக்னி முனிவாய நமக, தன்னுடைய கணவரை நினைக்கும். உடனே ஒரு குடத்தை மண்ணில் எடுக்கும், அப்படியே குடம் செய்யும். தண்ணியை மண் குடத்துல, பச்சை மண் குடத்துல கொண்டு போய் ரேணுகா தேவி கொடுப்பான். அன்னைக்குன்னு ஒரு தேவேந்திரன் அந்த வழியா போனா இவ்வளவு பிரமாதமா இருக்கிறானேன்னு பார்த்தாங்க. கதை முடிஞ்சு போச்சு, குடம் வரல. ஐயோயோ என்ன பண்றது? இன்னைக்கு நமக்கெல்லாம் அதே மாதிரி ஒரு சோதனை வந்ததுன்னா எல்லாரும் குடம் செஞ்சுதான் கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல ஆம்பளை தான் டெஸ்ட் வைக்கணும். ரொம்ப சிரமம். ஏன்னா இந்த கண் ரொம்ப மோசமானது. இந்த கண் பார்வை இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானது பார்வை. நல்லதும் பார்க்கும், கெட்டதும் பார்க்கும். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்க. அந்த பாரு, நீ வந்தா புடவையை பத்தியா, வேட்டியை பத்தியா, செய்யவே இல்லைன்னு சொன்னா எதுக்கு கேட்டது ஒரு 500 ரூபாய் காசு கேட்ட இல்லைன்னு சொன்னா பத்தியா செய்யுது. கும்புறது எங்க? முருகன் சன்னதியில அர்ச்சனை பண்றது. குப்புசாமி நாமியாக, ராமசாமி நாமியாக அர்ச்சனை. அங்க வேற அர்ச்சனை பண்ணிக்கினே என்ன பண்றது? வர்றவன் எல்லாரையும் நோட் பண்றது. என்ன புடவை, என்ன கலர். சில பேர் செருப்பை வெளியே விட்டுருப்பான், அங்க அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பார். ஓம் ஸ்கந்தாய நமஹா, ஓம் குகாய நமஹா. ஓம் செருப்பு இருக்கான்னு யார் தெரியலையே. நேற்று தானே 5000 ரூபாய் போட்டு வாங்கின பண்டாரவள பஸ் ஸ்டாண்ட்ல.
அப்படின்னு நினைப்பெல்லாம் எங்க இருக்குது? செருப்பு மேல இருக்குது. சைக்கிளை விட்டமே, வண்டியை விட்டமே, ஒழுங்கா லாக் பண்ணவா தெரியலையே, வீட்டை பூட்டினமே, கேஸ் ஆஃப் பண்ணினமா. இப்போ நம்முடைய மனம் எங்கெங்கயோ அலைபாயுது. அலைபாயாம இருக்கணும்னா முதல்ல மன அமைதியா இருக்கு. நிறைய பேருக்கு மனசை எப்படி சார் அமைதிப்படுத்துறது, அதை முதல்ல சொல்லுங்க சார். அதான் சித்தர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப என்ன பண்ண, ராஜா வந்தா இந்த சாமியார கழுத்தை அறுத்து வீசி எறினா. இப்போ சித்தருக்கு கோவம் வந்தா, இவர் எந்த கோவம் பிழையும் பண்ணல. இப்ப யார் மேல சொல்றது? இங்க இருந்த சிவனை பார்த்தார். என் தலை வெடிக்கும் என்று சொன்னால் உன் தலையை வெடிக்கணும் போட. சிவனுக்கே சாபம் விட்டார். லிங்கம் 3 வெடிச்சதுங்க. இன்னும் போய் பாருங்க, அந்த லிங்கத்தை ஒரு சிவலிங்கம் 3 வெடிச்சு வெள்ளி கம்பியில போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. இந்த இரும்பை மாகாளம்னு ஒரு ஊர் பாண்டிச்சேரி பக்கத்தில், பார்க்க வேண்டிய ஸ்தலம் இரும்பை மாகாளம். அந்த சித்தர் பாடுற, பாவம் செய்யாதடா, 40 வயசு வரைக்கும் நீ என்ன வேணாலும் ஆடு, நல்ல குடி, ஆடு மாடு கோழி சாப்பிடு, என்ன வேணா பண்ணிக்க. 40 வயசுக்கு மேல ரொம்ப ஜாக்கிரதையா இரு. நீ என்னைக்கு உன்னுடைய ஆட்டத்தை நிறுத்துகிறாயோ அப்ப அவன் ஆட்டத்தை ஆரம்பிப்பான். ஐ எம் டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் டயாபிட்டிஸ் வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும், நரம்பு பெரிகோஸ் வரும், மூளையில கட்டி வரும், முதுகுல கட்டி வரும், எலும்பு தேய்மானம் ஆகும், புத்துநோய் வரும். கடைசியில் ஆட்டம்லாம் ஆடி ஆடிய ஆட்டம் என்ன, கூடிய கூட்டம் என்ன. இருக்கிற வரைக்கும் நிம்மதியா சிவபுண்ணியம் செய்யணும், தேவாரம் படிக்கணும். உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டமெல்லாம் போகணும்னா போய் யாராவது சாமியார் காலில் விழறத விட விளக்கை ஏற்றி தேவாரத்தை சொல்லுங்கள், சிவபுராணம் சொல்லுங்க. நீங்க அதுக்காக தான் இவ்வளவு வேலை. நீங்க முருகன் போய் இன்னும் ஒரு திருப்புகள் சொல்லுங்கள், ஒரே ஒரு பாட்டு. இல்லை அதெல்லாம் தெரியாது சாமி, ஓம் சரவண பவனேன்னு சொல்லு. இதை சொல்றதுக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா உங்களை யார் தான் காப்பாற்றுவது? இப்ப என்னாச்சு, சித்தர் சொன்னார் உன் தலை வெடிக்கட்டும் என்று சொன்னார். லிங்கம் 3 வெடித்தது. மன்னன் திருந்தினான், மன்னிப்பு கேட்டான். பிறகு லிங்கத்தை 1 வச்சு அதை கம்பியில போட்டு கட்டி வைத்த தலம் இரும்பை மாகாளம், பாண்டிச்சேரி பக்கத்துல. நிறைய பேர் பாண்டிச்சேரினா வேற அர்த்தம் புரிஞ்சுக்குவான். ஆமா, அது புண்ணிய சித்தர்கள் வாழ்ந்த பூமி பாண்டிச்சேரி. என்ன சொல்ல போனா என்னை விட உங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடமும் தெரியும். எப்படி தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்க விடாம பார்த்துருப்பீங்க. எல்லா சினிமாவையும் தமிழ்நாடு சினிமாவில் தான் காமிக்கிறாங்க. மதுரை நகரம் எப்படி இருக்கும், மெட்ராஸ் எப்படி இருக்கும், பெங்களூரு எப்படி இருக்கும், திருச்சி எப்படி இருக்கும், எல்லா சினிமாவில் காமிச்சிடறான். யாரை கேட்டாலும் இந்தியாவுக்கு வந்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு தெருவும் தெரியும் உங்களுக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு விதியும் தெரியும். ஏன் தெரியுமா? அப்படியே சினிமா. அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் காலம்பரை எழுந்து பல்ல துறக்கிறோமோ இல்லையோ செல்ல துறக்கிறோம். செல்ல போய் இப்படி ஃபிங்கரை வச்சு அப்படி போய் சத்தம் வரும். அப்படியே ரீல்ஸு ஸ்டேட்டஸு. என்ன நான் நேற்று போட்டிருக்கேன், 9 மணி நேரம் ஆச்சு, ஒரு லைக்கு கூட போடலையே, ஒரு கமாண்டு கூட போடலையே அப்படின்னு பிபி இப்பவே ஏறுது அவனுக்கு. கமாண்டு போடாத பிபி ஏறுது, லைக் போடாத பிபி ஏறுது. அதுல வேற சில பேருக்கு மேசராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே அப்படின்னு தந்தி டிவியை போட்டு அந்த ராசி பலனை கேட்டுட்டு ஒரு காப்பியும் 4 பிஸ்கட்டையும் தொட்டு சாப்பிட்டாதான் அன்னைக்கு நிம்மதியா இருக்கு. அப்பாடா. இந்த வாய்ப்பு இல்லாதவங்க என்ன பண்றாங்க, காலண்டரை போய் கிழிச்சு அதுல என் ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பாக்குறாங்க. நீங்க கவலையே படாதீங்க, 365 நாளைக்கும் திருப்பி திருப்பி அதுதான் வரும். சுகம், சோகம், துக்கம், கவலை, பணவரவு ஒன்றும் வராது. பணம் வருகிற முதல்ல அடிதான் வருது, 5 பைசா வராது. அப்பேற்பட்ட கடுவலி சித்தர் பாடுகிறார், பாவம் செய்யாதிரு மனமே. ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு புள்ள கேட்டுச்சான், ஒரு குழந்தை கேட்டுச்சான், சுவாமி நான் பாவம் செய்யாம இருக்க என்ன பண்றது, இனிமே எந்த உயிரையும் துன்புறுத்தாதப்பா அப்படின்னு முனிவர் சொன்னாராம். சொல்லி முடியறதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்ணா, ஒரு தட்டாம்பூச்சியை பிடிச்சி ஒரு முள்ளை உடைச்சி அந்த பூச்சி அப்படி குத்துனானா. அந்த பூச்சி ரொம்ப அப்படியே துன்புற்று. முனிவர் ஓடி வந்தார், அப்பா கொல்லான் புலாலை மறுத்தானை, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொன்னார். நீ போய் ஒரு உயிரை கொல்லலாமாப்பா?
உடனே ஒரு கதை சொன்னார், நீ இந்த பூச்சியை கொன்னா அடுத்த பிறவில நீ தட்டாம்பூச்சியா பிறப்ப, இந்த பூச்சி உன்ன மாதிரி ஒரு மனுஷனா பிறந்து இதே மாதிரி உன்னை முள்ள வந்து குத்தும்னா. அந்த பையன் சொன்னா, சாமி நீங்க சொல்றது சரி, போன பிறவில நான் தட்டாம்பூச்சியா பிறந்தேன், இந்த பூச்சி மனுஷனா இருந்து என்னை குத்திச்சு, அதுக்காக பழிக்கு பழி வாங்குறேன்னு சொன்னான். வந்த சாமியார் பார்த்தார், இனிமே உன்கிட்ட பேசுறதை விட நான் பள்ளிமலைக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துட வேண்டாம்னு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஏதாவது உபதேசம் பண்ணோம்னா ஏட்டிக்கு கூட்டி பேசுறதா குழந்தைங்க. அந்த மாதிரி தினந்தோறும் நல்ல முகத்துல முழிக்கணும், கடவுள் முகத்துல முழிக்கணும். இந்த ரெண்டு கையும் அப்படி தடவி இப்படி பார்க்கணும். சில பேர் வீட்டு சம்சார முகத்துல முழிப்பான், பிள்ளைங்க முகத்துல முழிப்பான். வடிவேலுக்காக தான் இது வேற வாய் அது நார வாயின்னு சொல்ற மாதிரி கலண்டா சொல்லிட்டு போன இந்த முகம் மகாலட்சுமின்னு அப்படின்னு ஓ முகத்துல முடிச்சதுனாலதான் எனக்கு இப்படி எல்லாம் நஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க உண்டா? இலங்கையில எல்லா இடத்துக்கும் போலாம், பஸ்ல மட்டும் ஏறவே கூடாது நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். யமலோகம் போகணும்னா உடனே இந்த இலங்கை டிரான்ஸ்போர்ட்ல ஏறி போனீங்கன்னா கூடிய விரைவில் யமலோகம் போய் சேர்த்துடலாம். அதான் டிரைவர் பிடிச்சிக்குமா, டிரைவர் பிடிச்சிருவான். டிரைவர் கிரேட் எஸ்கேப். எப்படிதான் இந்த களம் தெரியுதோ தெரியல, அவ்வளோ ஸ்பீடா போறாங்க பாட்டை கேட்டுக்கின்னு. ஆக்சிடென்ட் ஆகும்போது தபால் குதிக்கிறான் பாருங்க, அங்கதான் நிக்கிறாங்க நம்ம தலைவர். செய்தியை பார்த்தோம்னா அடிக்கடி வருஷத்துல ஒரு 10-15 ஆக்சிடென்ட் ஆகுது நடக்கும். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, என்னைக்கு எப்போ உயிர் போகும் என்ன இடத்துல நடக்கணும்னு தெரியாது. அப்போ சித்தர் பாடுறார், பாபம் செய்யாதீரு மனமே. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. தென்னாடு